அவனை சொல்லட்டா, நல்லா போயிட்டுருந்தேங்க லவ்க்கு நானே மண்ணள்ளி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இதோட போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு சென்னையில் போய் காலேஜ் ஜாயின் பண்ணார். எனக்குலாம் இதில் சுத்தமாகவே இஷ்டம் இல்லை. என்னை விட்டுட்டு எப்படி உன்னால் அவ்வளோ தூரம் போய் இருக்க முடியும், என்னை விட்டுட்டு இருந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டேங்க. சண்டை சும்மா இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் சண்டையிலேயே தான் போயிட்டு இருந்துச்சு. சண்டைனா நீ திட்ட நான் திட்டேன் அப்படி இல்லை. 2 வருஷமாக அங்கேருந்து மட்டும்தான் பேச்சு வரும், இங்கேருந்து பேச்சு போகாது. அதாவது அவர் மெசேஜ் பண்ணுவார், நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அவர் தினைக்கும் குட் மார்னிங் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டியா அப்படிலாம் மெசேஜ் போடுவார், நான் ரிப்ளை பண்ண மாட்டேனே. இது மட்டும் இல்லாமல் என்னோடய பீரியட்ஸ் டேட்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு பீரியட்ஸ் ஆகிடுச்சா, கம்ஃபர்ட்டாக இருக்கியா, சேஃபாக இரு, ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவரோட லவ்வை அப்படி பொழிவார். ஒரு பக்கம் அப்படியே மனசு அப்படியே இறக்கிட்டே போகும், ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நோ நெவர் அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். என்னை விட்டுட்டு போகிறேன்ட்டு போயிட்டேன்ல, நான் போகாதன்னு சொல்லி நீ போனேன்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்ளையே பண்ணலையே அந்த 2 வருஷமும். ஆனால் அந்த 2 இயர்ஸுமே அவனுக்கும் சரி எனக்கும் சரி அவ்வளோ ப்ரப்போசல்ஸ் வந்துச்சு. ரிஜெக்ட்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிகாஸ் லாயலிட்டி அப்படின்றத விட 2 பேர்த்தோட லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோவே இட்ஸ் பாசிபிள் ஃபார் அஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த துரையோட வாய்ஸையும் ஃபேஸையும் கேட்காம பார்க்காம இருந்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த மொக்கர்கட்டை எவனும் பார்க்க மாட்டான், பார்த்தா நம்ம தான் பார்க்கணும். அந்த மொக்கர்கட்டை பார்க்க விடாமல் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஆதங்கம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் எஸ், நானும் என்னோடய பப்ளிக்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இந்த மாதிரி எனக்கு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு இஷ்டம் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அஃப்கோர்ஸ் அவங்களும் சேர்த்து விட்டுட்டாங்க. இப்போ நான் என்னோடய காலேஜுக்காக சென்னை போனேன். சென்னை போகி எங்கள் அவர் இருக்கார்ல, அவர் படிச்சுட்ருக்க அதே காலேஜில் அதே டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணேன். அண்ட் எஸ், அவருக்கு இது தெரியாது. இட்ஸ் லிட்ரலி சர்ப்ரைஸ். ஃபஸ்ட்டு டே 2 வருஷமாக ஏங்கிட்டு இருக்காரு ஒரு பொண்ணுக்காக. அந்த பொண்ணு சடனாக அவருக்காக முன்னாடி நின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்றதை பார்க்கணுன்றதுக்காக அவர்கிட்ட சொல்லாமே சர்ப்ரைஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே அந்த காலேஜ்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன். அப்பா, அந்த ஃபீல் இருக்கே, எப்படிங்க நான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். ஸ்கூலில் மட்டும் சீனியர் ஜூனியராக இருந்தீங்கள்லாம் இப்போ காலேஜ்லேயும் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் இட்ஸ் பாசிபிள், வி டிட் இட் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் என்னோடய மைண்ட்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆடிட்டோரியமில் ஓரியன்டேஷனில் அவனை பார்த்தேன்.